ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல பர்சன்டேஜ் சதவிகிதம் டாபிக்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். நாம ஆல்ரெடி இந்த டாபிக்ல என்னென்ன டைப்ஸ்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே டீடைல்டா பார்த்திருக்கோம். சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு இந்த டாபிக் உடைய பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ அது ஒரு 5 வீடியோ கிளாஸஸ் இருக்கு. அந்த 5 வீடியோ கிளாஸஸ் தான் பர்சன்டேஜோட பேசிக்ஸ். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில அந்த 5 வீடியோ கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ரிலேட்டடா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த 5 வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு பிஏ புக் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பர்சன்டேஜ்ங்கிற பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 5 வீடியோ கிளாஸஸ் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பிளேலிஸ்டுக்கான லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. சோ அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த 5 வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பர்சன்டேஜ் டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து இந்த பிராக்டிஸ் செட் நீங்க போட்டு பாருங்க. ஓகேங்களா? சோ எளிதா இருக்கட்டும் ஆரம்பிக்கும் போது அப்படிங்கறதுனால முதல் கேள்வி எல்லாருக்குமே தெரிந்த மாதிரியான ஒரு கேள்வி, ரொம்பவே சிம்பிளான ஒரு கேள்விதான். 75 மதிப்பெண்களுக்கு ராஜு 60 மதிப்பெண்கள் பெறுகிறார் எனில் சதவிகிதம் என்ன? அவர் பெற்ற சதவிகிதம் என்ன அப்படின்றோம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாவே நம்ம எவ்வளவு மார்க் அப்டைன் பண்ணிருக்கோமோ அதை மேல போட்டுக்குவோம். அப்ப ராஜு 60 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. எதுக்கு? அவுட் ஆஃப் 75. அப்ப 75 மதிப்பெண்கிறது மொத்த மதிப்பெண். அந்த மொத்தத்துல 60 தான் அவர் பெற்றிருக்காரு அப்படிங்கும் போது இந்த 60க்கான சதவீதம் தானே நம்மள கேக்குறாங்க. அப்ப எதோடைய சதவீதம் கேக்குறாங்களோ அது மேல இருக்கணும், மொத்தம் கீழே இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப 60/75 இது பின்னமா இருக்கு. ஆனா இது நம்மளுக்கு பர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னா இன்ட்டு 100 போட்டா முடிஞ்சு. ஓகேங்களா? அப்ப 325 ஆர் 75, 425 ஆர் 100. அடுத்தது 1 3s ஆர் 3, 23s ஆர் 60. அப்ப 20 into 4 என்னது? 80. அப்போ இவர் பெற்ற சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னா 80% மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான அண்ட் ஈஸியான ஒரு கொஸ்டின். பட் நிறைய பேர் இதை மிஸ்கன்செப்ஷன்ல தப்பா போட்டுறீங்க. சோ அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு குளத்தில் 10,000 பாக்டீரியா உள்ளது. 1 மணி நேரத்தில் 5%, 2 மணி நேரத்தில் 6%, 3 மணி நேரத்தில் 10% அதிகரிக்கிறது எனில் 3 மணி நேரம் கழித்து அக்குளத்தில் எத்தனை பாக்டீரியாக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இனிஷியலா அந்த குளத்துல எவ்வளவு இருக்குன்னா 10,000 பாக்டீரியாக்கள் இருக்காம். சோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 5% அதிகரிக்கிறது அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி அதிகரிக்கிறது அப்படின்னாலே அதிகரிக்குதுன்னா இனிஷியலா இருக்கக்கூடியது 100% இருக்கும். அதோட பிளஸ் இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்களோ அதை ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணும். ஓகேங்களா? இதுவே குறையுது அப்படின்னா 100% இனிஷியலா இருக்கிறது, அதுல இருந்து எவ்வளவு குறையுதுன்னு சொல்றாங்களோ அதை மைனஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப இங்க 5% முதல்ல அதிகரிக்குது. அப்ப அதிகரிக்குதுங்கிறதுனால 100 பிளஸ், அப்போ இன்ட்டு 105/100 ஏன்னா 105% மாற்றம் அடையும். அதுதான் இங்க எழுதும். ஓகேங்களா? அடுத்தது இன்ட்டு அடுத்த செகண்ட் 1 ஹவர்ல என்ன ஆகுது அப்படின்னா 6% அதிகரிக்கிறது. அப்ப இனிஷியலா இருக்கிறது, அதாவது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் 100 எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதோட ஒரு 6% கூடுது அப்படின்னா இப்போ எவ்வளவு இருக்கும்? 2 மணி நேரம் முடிவுல 106% இருக்கும். அதாவது இந்த வேல்யூடைய 106, 10,000-ஓட 6% கிடையாது. ஓவரால் அந்த 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறதுல இருந்து ஒரு 106% அடுத்த 2வது மணி நேரம் முடிவுல இருக்கும். அடுத்தது 3வது மணி நேரத்துல 10% அதிகரிக்குது அப்படிங்கறதுனால 100 பிளஸ், அப்ப 100 110% அப்படின்னு அர்த்தம். அப்ப 110% 110/100 அப்படின்னு சொல்லி எழுதும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இந்த மாதிரி சக்சசிவா இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 பிளஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணுங்க, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 100 மைனஸ் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்தது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்தது ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 2 5 10, 21 5 105. அடுத்தது 2ஆல கேன்சல் பண்ணனா 1 2 2, 53 2 106. ஓகேங்களா? சோ இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 21 into 53 into 11 இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் 21 53 மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 21 into 53 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 3s are 3,
2 3s are 6, 1 5s are 5, அப்ப ஆட் பண்ணா 11, அப்ப 1 இங்க வரும், 1 கேரி ஆயிடும். 2 5s are 10, 10 plus the 1 கேரி ஆனிச்சுல, அதோட 1 1 3 அப்படின்னு வந்துருச்சா? அப்ப 1113 இன்ட்டு 11, 11வது டேபிளால மல்டிபிள் பண்றது ரொம்ப ஈஸி. அப்படியே அடுத்தடுத்து 2 டிஜிட் ஆட் பண்ணா முடிஞ்சு. 3 4, அடுத்தது 2, அடுத்தது 2 1. சோ இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,243 பாக்டீரியாஸ் எண்ட் ஆஃப் 3 ஹவர்ஸ்ல அங்க இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5%, அடுத்து 6%, அடுத்து 10%, மொத்தமா 21% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 10,000த்துல 21% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டு ஆட் பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல் 1 மணி நேரத்துல இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க டைரக்டா 3 மணி நேரத்தில் 21% அதிகரிக்கிறது எனில் அந்த குளத்தில் உள்ள பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கொடுத்திருக்காங்கன்னா, அப்ப முதல் 1 மணி நேரத்துல முன்னாடி இருந்தது மாதிரி ஒரு 5% அதிகரித்திருக்கிறது. அப்ப முன்னாடி 100% இருக்குன்னா இப்ப 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 105% மாற்றம் அடைகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டெப். ஓகேங்களா? அடுத்தது அடுத்த 1 மணி நேரத்தில் 6% அதிகரிக்கிறது அப்படின்னா முன்னாடி இருந்த மாதிரி ஒரு 6% அதிகரிக்குது. சோ அப்ப முன்னாடி இருந்ததுன்னா இப்போ 10,000 into 105/10 என்ன 100 என்னவோ அதுதான். சோ இந்த வேல்யூல ஒரு 6% ஆட் ஆகுதுன்னா 106% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதே மாதிரிதான் அடுத்தடுத்து. ஓகேங்களா? இது வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. காம்பவுண்ட் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிறதுல இருந்து பொறுத்து அமௌண்ட் ஆனது மாறிக்கிட்டே போகும். ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது த்ரூ அவுட் த டியூரேஷன்ல சேமா இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயுமே. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. 2 கொஸ்டினுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது 21% 3 மணி நேரத்தில் அதிகரிக்கிறது எனில் அப்போ பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா வேற. ஆனா இந்த மாதிரி இண்டிவிஜுவலா அடுத்தடுத்த மணி நேரங்கள் பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணும். அடுத்தது 3வது கேள்வி. இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. ஒண்ணு ருபீஸ வச்சு கேக்குறாங்க, இல்லனா டைம் வச்சு கேக்குறாங்க, இல்லனா மந்த் வச்சு கேக்குறாங்க, இல்லனா வெயிட்ட வச்சு கேக்குறாங்க. பட் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கட்டாயம் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்துட்டே இருக்கு. சோ அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்னன்னா 3 ரூபாய் 45 பைசாவில் 15 பைசா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை நீங்க 2 விதமா போடலாம். பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், அந்த மெத்தட்லயும் போடலாம், இல்லன்னா நார்மலா போடலாம். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்ஸ் மெத்தட் போறதுக்கு நார்மலாவே போட்டீங்கனாலே ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க 15 பைசாங்கிறதா எவ்வளவு சதவீதம்னு கேக்குறாங்க. இது பைசால இருக்குன்னா மொத்த மதிப்பையும் பைசாக்கு மாத்திக்கோங்க. மொத்தம் எவ்வளவு இருக்கு? 3 ரூபாய் 45 பைசா இருக்கா? அப்ப 3 rupees 45 பைசா இருக்கா? இத மொத்தமா பைசாக்கு மாத்தினீங்கன்னா 1 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை பைசா? 100 பைசாவா? அப்ப 3 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு பைசா? 300 பைசா பிளஸ் ஒரு 45 பைசா அப்படிங்கும் போது மொத்தமா எவ்வளவு பைசாஸ் இருக்குன்னா 345 பைசாவா இருக்கு. ஓகேங்களா? அப்ப மொத்தமா 345 பைசா இருக்கு. அதுல நான் இந்த 15 பைசாங்கிறது எவ்வளவு சதவீதம்னு தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப 15/345 எழுதலாமா? இதோடைய சதவீதத்துல கண்டுபிடிக்கிறதுனால இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுருவோம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ அப்ப அவங்க எதுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அத மேல போட்டுக்கோங்க, மொத்த வேல்யூவ கீழே போட்டுக்கோங்க. 3 ரூபாய் 45 பைசாவில தான் 15 பைசாங்கிறது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த வேல்யூல இருந்து இது எவ்வளவுன்னு கேக்குறாங்க போது அப்ப இதுதான் மொத்தம். இதுல இருந்து தான் கேக்குறாங்க. அப்ப எதுல இருந்து கேக்குறாங்களோ அதை கீழே வச்சிடணும், எதை கேக்குறாங்களோ அதை மேல வச்சிடணும். ஓகேங்களா? சொல்லலாம். அப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 5 இத 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 3 3, 1 3 3, 5 3 5. அதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆகும்? இந்த 100 அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் கேன்சல் பண்ணுங்க. ஓகேங்களா? சாரி, 5ஆல வகுப்பட 3ஆல வகுத்துட்டோம். ஓகே ஓகே. 345 இருக்கா? இது அப்படியே இருக்கட்டும். இப்ப 3 5 5, இது வந்துட்டு 6 5 30, 9 5 45. ஓகேங்களா? அடுத்து 3ஆல வகுத்தீங்க அப்படின்னா 1 3 3, 23 3, 69. அப்போ இது எப்படி இருக்குன்னா 100/23% அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்தது 4வது கேள்வி.
ஒரு எண்ணில் 16% குறைக்கு கிடைப்பது 42 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எப்பவுமே அந்த எண், அதாவது எந்த எண் அப்படிங்கறது எனக்கு தெரியாது, அதுதான் எக்ஸ். பட் ஆனா அந்த எண்ணுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவுனா எப்பவுமே 100% எடுத்துக்கணும். அப்ப ஒரு எண் வந்து 100% இருக்கு, ஓகேங்களா? அந்த 100% அப்படிங்கிறது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த எண்ல இருந்து ஒரு 16% குறைக்கிறாங்க. அப்ப 100%த்துல இருந்து ஒரு 16% குறைச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 84% தான் கிடைக்கும். ஆனா அது எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 42 கிடைக்குது. ஒரு ஒரு எண்ணிலிருந்து ஒரு 16% குறைத்தால் எனக்கு 42 கிடைக்குதுன்னா, அப்ப 100%த்துல இருந்து 16% கழிக்கும் பொழுது எனக்கு 84% தான் கிடைக்கும். இந்த பெர்சன்டேஜுக்கான வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 42, ஓகேங்களா? சோ அப்ப பெர்சன்டேஜ் வைஸ் 84%. ஆனா எனக்கு கிடைக்கிறது 42ங்கிறப்ப இந்த 84% தான் வேல்யூல 42ன்னு சொல்றாங்க. அப்ப அதை எடுத்து எழுதிக்கோங்க. 84% என்பது 42 எனில் அந்த எண் என்னன்னு தானே கேக்குறாங்க. அந்த எண் என்னது? 100%. அப்ப 100%ங்கிறது என்ன அப்படின்னு போட்டுருங்க. சோ இந்த மாதிரி போடுறதுதான் வந்து என்னன்னா பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸ் மெத்தட்ல ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னாலே டிவைட் பண்ணிக்கலாம். ஒண்ணு இப்படி லெஃப்ட் ரைட், இல்லைன்னா அப் டவுன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். பட் கிராஸா இருந்துச்சுன்னா மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும், ஓகேங்களா? சோ இப்போ இதுவும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கா, அப்ப ஒரு 42 42, 2 42 84ன்னு வந்துருமா? அடுத்தது இங்க 2 இருக்கு, இங்க 100 இருக்கா, இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? சோ அதனால இத ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஒரு 2 52, பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் என்னன்னு கிடைச்சிச்சு? 50. அப்ப அந்த நம்பர் என்னன்னா 50 அப்படிங்கறது, ஓகேங்களா? ஆனா இது நீங்க போட்டுதான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எழுதும் போதே உங்களால சொல்ல முடியும். 84%ங்கிறது 42னா இதுல பாதிதான் அர்த்தம். அப்ப 100% பாதி என்னது? 50 அப்படின்னு டக்குன்னு போட்டுற முடியும். பட் அது உங்களுக்கு எப்ப தோணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் கான்செப்ட்ல நீங்க கிளியரா இருந்து பாக்ஸ் மெத்தட்ல ஃபெமிலியரா இருக்கும் போது ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்த உடனே உங்களால ஆன்சர் சொல்ல முடியும், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு தேர்வில் 40% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர், 180 பேர் தோல்வி எனில் தேர்வில் கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. ஒரு தேர்வுல மொத்தமா எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்கன்னா ஒரு 100% மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதுல ஒரு 40% மாணவர்கள் மட்டும்தான் பாஸ் ஆகுறாங்க. இப்ப பாஸ் எவ்வளவு? 40% அப்படின்னா எவ்வளவு சதவீதம் பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க அப்படின்னா 60% பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. கரெக்டா? மொத்தமா 100% பேர் கலந்துக்கிறாங்க. அதுல ஒரு 40% பேர் தான் வந்து பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 60% பேர் என்ன ஆயிருப்பாங்க? ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல 60% பேர் தோல்வி பெற்றனர்னு கொடுக்கல, அதுக்கு பதிலா என்னன்னு கொடுத்திருக்காங்க? 180 பேர் தோல்வி அடைந்தனர். அப்போ இந்த 60% அப்படிங்கறதுதான் 180 நபர்கள் அப்படின்னு அர்த்தம் இதுல, ஓகேங்களா? சோ இத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்போ மொத்தமா கலந்துக்கிறவங்க 100%னா அதுல 40 பேர் பாஸ் ஆயிட்டாங்கன்னா மீதி 60% பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஆனா இங்க அது 180ன்னு கொடுத்திருக்காங்கன்னா அந்த 60% அப்படிங்கறதுதான் 180 மாணவர்கள் அப்படிங்கறத நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும், ஓகேங்களா? சோ அடுத்தது இப்ப என்ன கேட்டிருக்காங்க? தேர்வில் கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை. தேர்வுல மொத்தமா எவ்வளவு கலந்துக்கிட்டாங்க? 100% மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அந்த 100% அப்படிங்கிறது எத்தனை மாணவர்கள் அப்படிங்கறதா உங்களுடைய கொஸ்டின். இப்ப பாக்ஸ் மெத்தட் மாதிரி வந்துச்சா? என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இதுல இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேவா? சோ இப்போ 60 180, ஒரு 60 60, 3 60 என்னது? 180 அப்படின்னு வந்துருமா? அப்ப இது 1 டைம்னா இது 3 டைம்ஸ் வந்துடும். பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல், ஏன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறனால, ஓகேங்களா? அடுத்தது இங்க ரிமைனிங் என்ன வேல்யூலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 103 தானே இருக்கு. சோ இது எப்படி இருக்கு? கிராஸா இருக்கா? கிராஸா இருந்தா மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப x is equals x into 1 equal to x, which is equal to 3 into 100. அப்ப 3 into 100 எவ்வளோ? 300 அப்படின்னு அர்த்தம். அப்ப மொத்தமாக தேர்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் 300 மாணவர்கள், ஓகேங்களா? ஆனா ஒருவேளை இதே கொஸ்டின்ல 180 பேர் தோல்வி அடைந்தனர் எனில் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா மொத்தமா 300 மாணவர்கள்னா அதுல 40%ங்கிறது 120 மாணவர்கள். அப்ப 180 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா மீதி இருக்க 120 பேர் என்ன ஆயிருப்பாங்க? பாஸ் ஆயிருப்பாங்க. அப்ப பாஸ் ஆன மாணவர்கள் எவ்வளவுனா
120 மாணவர்கள். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்போ இந்த 100% இன்கேஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்ப நீங்க இந்த 100% கண்டுபிடிச்சுதான் சால்வ் பண்ணுமானா தேவை கிடையாது. ஓகேங்களா? 60% அப்படிங்கிறது 180 எனில் 40% என்பது என்ன அப்படின்னு போட்டாலே போதும். அதாவது பாஸ் ஆனவங்க 40% அப்படின்னா போட்டாலே முடிஞ்சு. அப்ப இது 1 டைம், இது 3 டைம், 3 into 40 120 அப்படின்னு கிடைச்சிடும். அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதோடைய பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா அதுக்கான வேல்யூ என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இங்க கால்குலேட் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், 2 மெட்ரிக் டன்னில் 40 குவிண்டால் எத்தனை சதவீதம்? நான் முன்னாடியே சொன்னேன். இந்த வெயிட்ட வச்சு இப்படி கேட்பான், இல்லைன்னா டைம் வச்சு, மந்த் வச்சு, இல்லைன்னா ருபீஸ வச்சு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னுட்டு. சோ இதுல பாருங்க 2 மெட்ரிக் டன் 40 குவிண்டால். சோ 2 மெட்ரிக் டன்னுல 40 குவிண்டால் அப்படிங்கிறது எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 டன் அப்படின்னா எவ்வளவுன்னு தெரியணும். 1 டன் அப்படிங்கிறது 1000 கிலோகிராம் அப்படிங்கறதுதான் 1 டன். அதே 1 குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். ஓகேங்களா? அப்போ 1 குவிண்டால்ங்கிறது 100 கிலோகிராம்னா 1 டன்னுல எத்தனை குவிண்டால் இருக்கும்? ஒரு குவிண்டால்ங்கிறது 100 கிலோகிராம். அப்ப 100 கிலோகிராம்ங்கிறது 1 குவிண்டால்னா 1000 கிலோகிராம்ல எத்தனை 100 இருக்கு? 10 100 இருக்கா? அப்ப 1 டன் அப்படிங்கிறது 10 குவிண்டால் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 1 டன்ங்கிறது 10 குவிண்டால்னா 2 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது எத்தனை குவிண்டால் இருக்கும்? 1 டன்ல 10னா 2ல எவ்வளவு இருக்கும்? 20 குவிண்டால் இருக்கும். ஓகேங்களா? இதுல என்ன கேக்குறாங்கன்னா 20 குவிண்டால்ல 40 குவிண்டாலுங்கிறது எத்தனை சதவீதம்னு கேக்குறாங்க. இப்போ எனக்கு எதோட கம்பேர் பண்றாங்க? இதுல இருந்து தான் கேக்குறாங்க. 2 மெட்ரிக் டன்ல 40 குவிண்டாலுங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எதுல இருந்து கேக்குறாங்களோ அத டினாமினேட்டர்ல போட்டுடணும். அப்ப 2 மெட்ரிக் டன்னுங்கிறது 20 குவிண்டால். அப்ப 20 குவிண்டால்ல எதை கேக்குறாங்களோ அதை மேல போட்டுறணும். அப்ப 40 குவிண்டால் எத்தனை சதவீதம் தான் கேக்குறாங்க. அப்ப அதை மேல போட்டுறணும். பெர்சன்டேஜா மாத்தணுங்கிறதுக்காக இன்ட்டு 100 போட்டுக்குவீங்க. 1 டைம் 2 டைம்ஸ் 2 into 100 200% அப்படின்னு ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா? சோ இதுதான். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா பெரிய வேல்யூவை கீழே போட்டு சின்ன வேல்யூவை மேல எடுத்து போடுறது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எதுல இருந்து அப்படின்றாங்களோ அது கீழே இருக்கணும். எதை கேக்குறாங்களோ அது மேல இருக்கணும். அப்ப 2 மெட்ரிக் டன்ல 40 குவிண்டால்ங்கிறது எங்கன்னு தான் கேக்குறாங்க. அப்ப கேக்குறது 40 குவிண்டால் எத்தனை சதவீதம்? கேக்குறது மேல. ஓகேங்களா? எதுல இருந்து? 2 மெட்ரிக் டன். அப்ப அதை கீழே போட்டுருணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 784 பிளஸ் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கறதா என்ன வரும் அப்படிங்கறதா உங்களுடைய கொஸ்டின். எக்ஸ் ஈக்குவல் டு 78% 500 அப்படின்றாங்க. அதாவது ரூட் ஆஃப் இது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 784 பிளஸ் என்ன நம்பர் வரும்னு தெரியாது, அதனால நான் அதை எக்ஸ் எடுத்துக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 78% 78% எப்படி எழுதலாம்? 78/100 எழுதலாமா? இல் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்ட்டு போட்டுக்கணும்னு அர்த்தம். இன்ட்டு 500 எனில் என்னன்னு கேக்குறாங்க. ரூட் ஆஃப் 784 அப்படிங்கிறது என்னன்னா 28. ஓகேங்களா? சோ இது என்னன்னா ஒரு எண் 4ஆலயோ 4ஆல முடியுது அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த எண்ணுடைய கடைசி டிஜிட் வந்து 1 2 இருக்கணும், இல்லைன்னா 8 தான் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஏதோ முதல் 2 நம்பரை விட்டுறணும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் வந்து எந்த ஸ்கொயருக்கு அப்புறம் வருதுன்னு பார்க்கணும். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 4. 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 9. அப்ப 9 விட கம்மியா இருக்கு. பட் 2 ஸ்கொயர்ங்கிறது 4. 4 விட அதிகமா இருக்கா? அப்போ 2 ஸ்கொயரை விட அதிகமா இருக்கனால 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இதோடைய ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது இது எப்படி ஃபைனலா டிசைட் பண்றது அப்படின்னா ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் 2 நம்பரை விட்டுறணும் இந்த யூனிட் டிஜிட் எடுத்ததுக்கு அப்புறம். மீதி இருக்கக்கூடியதுல இப்போ 2க்கு அப்புறம் ஒருவேளை இந்த இடத்துல 2 போட்டீங்கன்னா 2க்கு அப்புறம் நார்மலா என்ன வரும்? 3 வருமா? அப்ப 2 3 என்ன? 6. சோ உனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இங்க இருக்கக்கூடிய நம்பரை விட அதிகமா இருந்துச்சுன்னா இதுல பெருசுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப 2 3 6 தான். ஆனா இங்க 7 இருக்கு. அப்ப அதிகமா இருக்கிறதுனால 28 தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். இதுதான் ஸ்கொயர் ரூட்டுக்கான ஷார்ட்கட். இதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸஸும் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சிம்பிளிபிகேஷன் டாபிக்ல இந்த ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எப்படி எடுக்கணும், அதை எப்படி ஷார்ட்கட்ல போடணுங்கிறதுலாம் நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? which is equal to x is equal to 78/100 into 500 இருக்கா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்ப 78 5ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்?
390 கிடைக்கும். எனக்கு தேவை எக்ஸோட மதிப்பு which is equal to 390. இந்த பிளஸ் 28 இந்த சைட் போகும்போது என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். இப்ப -28. ஓகேங்களா? சோ அப்ப எவ்வளவு வரும், 362 அப்படிங்கறதா. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துலனா 362 ஆனது வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, ஒரு பொருளின் விலை 10% குறைக்கப்பட்டு பின்பு 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் மொத்த அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி 2% கொடுத்துட்டோ 3% கொடுத்துட்டோ இல்ல 4% கொடுத்துட்டோ கேட்டாலும் உங்களுக்கு மெத்தட் ஒண்ணுதான். நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன், இன்னொன்னு ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே வேணாம். எல்லாத்தையும் ஒரே மெத்தட்ல அப்ரோச் பண்ணுங்க. குறையுது அப்படின்னா 100 மைனஸ், இதுவே அதிகரிக்குதுன்னா 100 பிளஸ்ன்னு போடும். அவ்வளவுதான். சோ இனிஷியலா எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது தெரியாது, அது எக்ஸ். சோ இதுல ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறையுது, 10% குறையுது. குறையுதுன்னா என்ன பண்ணும், 100 மைனஸ். அப்ப 100ல 10% குறைஞ்சிச்சு அப்படின்னா என்னன்னு வரும், 90% வருமா? அப்ப 90% அப்படிங்கறது 90/100 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இன்ட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதிகரிக்குது. எவ்வளவு, 30%. அதிகரிக்குதுன்னா என்ன பண்ணும், 100 பிளஸ் பண்ணி போட்டுக்கணும். அப்ப 100 பிளஸ் 30 என்னது, 130%. அதை அடுத்து போட்டுக்கணும். 130% எப்படி எழுதலாம், 130/100 எழுதலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எப்பவுமே ஒரு 100 வச்சுக்கோங்க கீழே, அடிக்காது. மீதி இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ எக்ஸ் இன்ட்டு 13/9 எவ்வளவுன்னு பாக்கணும். 3/9 எவ்வளவு, 27. 5/9 90. 90 பிளஸ் ஒரு 27 எவ்வளவு வரும், 117. அப்ப 117 பை இந்த 100 அப்படியே வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்ப 90% அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம், 90/100 எழுதுவோமா? அப்ப இது இப்படி கூட சொல்லலாம்ல, 90/100 எப்படி எழுதலாம், 90% எழுதலாமா? அதே மாதிரிதான் இங்க எக்ஸ் இன்ட்டு 117/100 எப்படி எழுதலாம்னா 117% அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு பொருள் 100% இருக்கிறதா தான் நம்ம எடுத்துப்போம். சோ இப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 117% மாறுது அப்படின்னா ஒரு 17% எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதிகரித்தது எவ்வளவுனா 17%. டக்குன்னு எடுத்தவொடனே 117 ஆன்சர்ல கொடுத்துருக்கானா போட்டுறாதீங்க. ஓகேங்களா? அதுல 100% அப்படிங்கிறது இனிஷியலா இருந்தது. 100 விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுதான் அதிகரித்ததுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு 98% அப்படின்னு கிடைச்சிருக்குன்னா 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கு, 2%. அப்ப ஓவராலா எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 2% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த 2 ப்ராசஸ்க்கு அப்புறமும் எனக்கு 117% கிடைத்திருக்கு அப்படின்னா இனிஷியலா 100 இருந்திருக்கும். ஆனா இப்ப 117 மாறுதுன்னா 17% அதிகரித்துள்ளது அப்படிங்கறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரித்து அகலம் 10% குறைந்தால் பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்றாங்க. அதாவது ஒரு செவ்வகம் இருக்கு, இந்த செவ்வகத்துடைய லென்த் இனிஷியலா எவ்வளவு இருக்கும்னா 100% ஆஃப் லென்த் இருக்கும். ஆனா இப்ப 20% அதிகரிக்குதுங்கிறாங்க. அப்ப இதோட ஒரு 20% அதிகரிக்குதுன்னா இப்ப நியூ லென்த் என்னவா இருக்கு, 120% இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, இந்த பிரெத் இனிஷியலா 100% அப்படின்னு இருந்திருக்கும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா 10% குறைக்கிறாங்க. அப்ப 10% குறைக்கிறாங்கன்னா எவ்வளவா மாறிடும், 90% ஆஃப் பிரெத் தான் நியூ பிரெத்தா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நியூ பிரெத் எவ்வளவு, 90%. நியூ லென்த் எவ்வளவு, 120%. அப்ப ஏரியால ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு கேக்குறாங்க. ரெக்டாங்குலருக்கான, அதாவது செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் எவ்வளவு பர்சன்டேஜ், 120%. அப்ப 120% எப்படி எழுதலாம், 120/100 லென்த் நியூ இன்ட்டு, அடுத்தது பிரெத் எவ்வளோ, 100%ல இருந்து ஒரு 10 மைனஸ் ஆச்சுன்னா 90% ஆஃப் பிரெத் தான் இப்ப இருக்கு. அப்ப 90% ஆஃப் பிரெத், நியூ பிரெத். ஓகேங்களா? சோ இப்போ எப்பயும் போல ஒரு 100 கீழே வச்சுக்கோங்க, எப்பவுமே இருக்கணும். மீதி இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்க. 0 கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்ப 12 இன்ட்டு 9 108. 108/100 லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் நியூ பிரெத். ஓகேங்களா? அப்ப நியூ ஏரியா என்னன்னா 108/100. 108/100 எப்படி எழுதலாம், 108% ஆஃப் லென்த் பிரெத் எழுதலாமா? சோ இதுல இது எல்ன்னு போடக்கூடாது, எல்ன்னு தான் போடணும். ஏன்னா நியூ லென்த் ஈக்குவல் டு
ஓல்டு லென்த் எல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 120% ஆஃப் எல்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப முன்னாடி இருந்ததை விட இப்ப 108% இருக்கு அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8% ஏரியால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுதான் அதிகரித்ததுன்னு அர்த்தம். அப்ப ஓவராலா ஏரியால எவ்வளவு அதிகரித்திருக்குன்னா 8% அதிகரித்திருக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு செவ்வகத்துல கேட்கலாம், ஸ்கொயர்ல கேட்கலாம். ஸ்கொயர்னா சதுரம், சதுரத்துல கேட்கலாம். சதுரத்துக்கோ செவ்வகத்துக்கோ கேட்டா நீங்க இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் x பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பை 100 அப்படிங்கறத யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணா தப்பு இல்ல. ஓகேங்களா? பட் மென்சுரேஷன் ரிலேட்டடா வருது. சோ இந்த மாதிரி கான்செப்ட்ல செவ்வகமோ சதுரமோ இல்லாம ஒரு முக்கோணத்தையோ அல்லது ஒரு கியூபோ இல்ல ஒரு கியூபாய்டோடைய ஏரியா இல்லாம வேல்யூமோ கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஓகேங்களா? சோ அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே நார்மலா எப்படி எல்லா இதுக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுமோ அதுலயே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? பட் ஒரு சிலர் இதை போடுவாங்க, போடலாம், தவறு கிடையாது. எப்ப மட்டும்தான் போடணும் அப்படின்னா செவ்வகத்தோடைய பரப்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தையோ அல்லது சதுரத்தோடைய பரப்புல ஏற்படக்கூடிய மாற்றம் கேட்டா மட்டும்தான் இந்த ஃபார்முலா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு அப்ளிகபிளா இருக்கும். ட்ரையாங்கிள்கோ கியூபுக்கோ கியூபாய்டுக்கோ இட் வில் நாட் பி அப்ளிகபிள். ஓகேங்களா? சோ அதனால கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அடுத்தது 10th கொஸ்டின். 600 எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. அதாவது 600 எக்ஸ் பர்சன்டேஜ். 600 எக்ஸ் பர்சன்டேஜ்ங்கிறது எப்படி எழுதலாமா? 600 எக்ஸ் பர்சன்டேஜ்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க? 450 அப்படின்ட்டாங்க. அப்ப எக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப இந்த 6 மல்டிபிள் இங்க இருக்கனால இந்த சைட் போகும்போது என்ன ஆயிடும்? டிவைட் ஆகுமா? அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 450/6ன்னு வரும். 2 3 6. இங்க என்ன வரும்? 1 3 3, 5 3 5, 150ன்னு வருமா? அடுத்தது 150/2னா 2ஆல வகுத்தீங்கன்னா 7, 2 14, மீதி 1 5. அப்ப எக்ஸ்ங்கிறது என்னது? 75 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். 20% விலை உயர்விற்கு பின்பு 1 கிலோ உளுத்தம் பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஒரு பொருளுடைய இனிஷியலா இருந்த விலை, அதாவது அதோடைய அசல் விலை அப்படிங்கிறது 100% இருந்திருக்கும். அது எவ்வளவு ருபீஸ்ல எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. பட் பர்சன்டேஜ்ல 100%. நான் அதை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் ருபீஸ் இருக்கு. இப்போ இதுல ஒரு 20% விலை உயர்வு ஏற்படுகிறது. அப்ப 100%ங்கிறது 120% அதோடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 120% ஆகும் பொழுது அதோடைய விலை என்னன்னு கொடுத்துட்டாங்க? 96ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 20% இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய ரேட் 96ன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இப்ப இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த அசல்ங்கிறது 100%. அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஆனா இதோடைய ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 120% ஆகுது. அப்ப 120% இருக்கும் பொழுது 20% உயர்ந்த பிறகு அதோடைய விலை 96னா அப்ப 120%ங்கிறதா 96ங்கிறது எல்லாரும் தெரியும். ஓகேங்களா? சோ இப்ப பாக்ஸ் மெத்தட் மாதிரி இருக்கா? ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம். கிராஸா இருந்ததுன்னா மட்டும் மல்டிபிள். அப்போ 5 20 100, 6 20 120. ஓகேங்களா? அடுத்தது 1 6 மீதி 3 6 36. ஓகேங்களா? சோ இப்போ இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்ததை கேன்சல் பண்ணேன். அடுத்தது இப்படி இருந்ததை கேன்சல் பண்ணேன். அடுத்தது என்ன பண்றேன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்க 16 இருக்கு, இங்க 5 இருக்கு. இது எப்படி இருக்கு? கிராஸா இருக்கா? கிராஸா இருந்தா என்ன பண்ணிக்கணும்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 1x = 16 × 5. 16 5 எவ்வளோ? 80. அப்ப இனிஷியலா அதோடைய விலை 80 ரூபாயா இருந்திருக்கு. அதுல ஒரு 20% போடும்போது எனக்கு எவ்வளவு மாறி இருக்கு? 96 ரூபாயா மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை நீங்க ரிவர்ஸ்ல கூட கொண்டு போகலாம். ஆப்ஷன்ல இருந்து கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம். இப்ப 80% இருக்கு அப்படின்னா 80%த்துல 20% எவ்வளோ? 16 ரூபா. அப்ப 16 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 96 ரூபாயா இருக்கும். அப்ப இங்க சொன்னா அதே வேல்யூ இங்க வந்துருச்சு. சோ அப்ப இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். அது ஆப்ஷன்ல இருந்து போற மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 25,000 அதிகரித்து உள்ளது எனில் மக்கள் தொகையில் அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இனிஷியலா இருந்தது இதுல இருந்துதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்றோம். இனிஷியலா 20,000 பேர் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 25,000 பேர் இருக்காங்கன்னா எதை பொறுத்து அந்த 25,000 பேர் இருக்காங்கும் போது அதிகரிச்சதுன்னு சொல்றோம். எதை பொறுத்து சொல்றோம்? முன்னாடி இருந்ததை விட இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கு. முன்னாடி 20,000 இருந்துச்சு, இப்ப 25,000 இருக்குன்னா அப்ப அதிகரித்திருக்குன்னு சொல்றோமா? அப்ப எதை பேஸ் பண்ணி சொல்றோம்னா
இனிஷியலா இருந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணிதான் அதிகரிச்சிருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த இனிஷியலா இருக்கக்கூடிய மக்கள் தொகையை நம்ம எப்பவுமே 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்ப 100%ங்கிறது 20,000 பேர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா அதிகரித்ததோடைய சதவீதம் கேக்குறாங்க. அப்ப அதிகரித்ததோடைய சதவீதம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ அது இன்க்ரீஸ்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20,000ல இருந்து 25,000 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அந்த 5,000 இப்படி போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? அப்ப 100%ங்கிறது 20,000 அப்படின்னா எனக்கு 5,000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்ப அந்த 5,000 பேருங்கிறதா இன்க்ரீஸ் ஆனவங்க. அப்ப அதோடைய பெர்சன்டேஜ் என்னன்னா அதுக்கு நேரா போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஸ்ட்ரெயிட்டா இருந்தா கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல 3 0க்கு இந்த 3 0 கேன்சல். 4 5 5 4 5 20. ஓகேங்களா? இப்ப 100 நாள் என்னவா இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கு. அப்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கனால என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப ஒரு நாள் 4 இங்க 25 நாள்னு வந்துருமா? அப்ப இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம் எல்லா இடத்துலயும். அப்ப இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு 25% அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அப்ப ஆன்சர் ஆனது 25%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்றாங்க. ஒரு எண் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. இனிஷியலா அந்த எண்ணை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த எண்ணுடைய 60% அப்படிங்கறது எப்படி எழுதலாம்? எக்ஸ் இன்ட்டு 60% எடுத்துக்கலாமா? அப்ப ஒரு எண் அப்படிங்கிறது எக்ஸ். அந்த எண்ல இருந்து ஒரு 60%னா 60%னா எப்படி எழுதுவோம்? 60/100 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? அப்போ இதுல இருந்து எவ்வளவு கழிக்கிறாங்க? 60 கழிக்கிறாங்க. அப்ப இந்த வேல்யூல இருந்து ஒரு 60 கழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குதான்? 60 கிடைக்குதான். அப்ப விச் இஸ் ஈக்குவல் டு 60னா அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. இதுல இந்த இடத்துல மைனஸ்ல இருக்கக்கூடிய இந்த 60 இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் ஆகுமா? அப்ப எக்ஸ் இன்ட்டு 60/100 ஈக்குவல் டு 60 பிளஸ் 60 என்னன்னு வந்துரும்? 120 வந்துருமா? சோ அப்ப எக்ஸ் இன்ட்டு 60/100 ஈக்குவல் டு 120. ஓகேவா? சோ இப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? அடுத்தது என்ன ஆகும்? 3 6 I2 10. ஓகேங்களா? அப்ப எக்ஸ் இன்ட்டு 3/5 ஈக்குவல் டு 120 இருக்கா? இப்ப இந்த 5 இங்க போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகுமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 120 இன்ட்டு 5. மேல இருக்கக்கூடிய இந்த 3 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும்? கீழே வந்துரும். 1 3 3 4 3 12. அப்ப 40 இன்ட்டு 5 அப்படின்னா 5 20 இப்ப 200 அப்படின்னு வந்து இப்ப அந்த எண் என்னது? எக்ஸ்ன்னு தான் அந்த எண்ணை எடுத்துக்கிட்டோம். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா 200 அப்படின்னு கிடைச்சிச்சு. அப்ப அந்த எண் 200. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5000ல் 3/8 32%ங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. 5000ல் இல்ல வந்துச்சுன்னா மல்டிபிள். 5000ல் 3/8 அப்படின்ட்டாங்க. அப்ப 3/8 இல்லு. அப்ப மறுபடியும் இன்ட்டு 32%. 32%ங்கிறது எப்படி எழுதலாம்? 32/100 எழுதுறேன். ஓகேங்களா? இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இப்படி கூட எழுதிக்கோங்க. which is equal to what? சோ அப்படிங்கும்போது இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? 4 8 8 4 8 என்னது? 32. அப்ப 3 12 என்ன மல்டிபிள் பண்ணும்? 50 இன்ட்டு 3 இன்ட்டு 4 3 12. 12 இன்ட்டு 50 அப்படின்னா 12ல எத்தனை? 50ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணிட்டு ஒரு 0 போட்டா முடிஞ்சு. ஓகேங்களா? 50ஆல 5ஆல இது பண்ண 12 5 60. அப்ப இங்க ஆல்ரெடி ஒரு 0 இருக்கனால 600. ஓகேங்களா? சோ ஆன்சர் என்னன்னா 600 அப்படிங்கறதா இதற்கான விடை. அடுத்தது 15வது கேள்வி. ஒருவரின் சம்பளம் ரூபாய் 7,200 இருந்து 8,100 ஆக உயர்ந்துள்ளது எனில் அவரது சம்பள உயர்வு சதவீதம் என்ன அப்படின்றாங்க. சோ அப்ப இனிஷியலா அவருடைய சம்பளம் எவ்வளவு இருக்குன்னா 7,200 ரூபாய் தான் இருக்கு. அப்ப அதுல இருந்துதான் 8,100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அப்ப எப்படி இது அதிகமா இருக்குன்னு சொல்றோம்? இதை பொறுத்துதானே சொல்றோம். அப்ப இனிஷியலா இருக்கக்கூடிய சம்பளத்தை 100% எடுத்துக்கணும். அப்ப 100%ங்கிறது 7,200னா எவ்வளவு உயர்ந்திருக்கு? 7,200ல இருந்து 8,100ஆக எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஒரு 900 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப அந்த 900 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் உயர்வு சதவீதம். அப்ப எவ்வளவு உயர்ந்திருக்கோ அதை போட்டுட்டேன்னா எனக்கு அந்த இன்க்ரீஸ்ட் பெர்சன்டேஜ் என்னங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப ஸ்ட்ரெயிட்டா இருந்தா டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அடுத்தது 1 9 9 8 9
72. அடுத்தது இது 2 ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும்? டிவைட் தானே பண்ணும். அப்ப இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 100/8% அப்படின்னு வந்துடும். 100/8னா 4 2 8. இது என்ன வரும்? 52 100. அப்ப 50/4னா மறுபடியும் 2 2 4 25 2 50. அப்ப 25/2% which means 12.5%. 12.5ங்கிறத இப்படி கூட எழுதலாம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதும் போது 12 2 24 மீதி 1 டிவைடட் பை இங்க என்ன டிவைட் இருக்கோ அது அப்படியே. அப்ப 12 1/2%ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேத்யூ உயிரியலில் 42 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அதாவது பயாலஜில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு? 42 மார்க் வாங்கியிருக்காரு. வேதியியலில் 51 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். கெமிஸ்ட்ரியில 51 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். கணிதத்தில் 58 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். மேக்ஸ்ல 58 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. அடுத்தது இயற்பியலில் 35 மதிப்பெண்கள், பிசிக்ஸ்ல 35 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 48 மதிப்பெண்கள், இங்கிலீஷ்ல 48 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு மாணவர் பெறக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவுனா 60. அதாவது பயாலஜி 60 மார்க்குக்கு நடந்திருக்கு, கெமிஸ்ட்ரி 60 மார்க்குக்கு நடந்திருக்கு, மேத்ஸ் 60 மார்க்குக்கு நடந்திருக்கு, பிசிக்ஸ் 60 மார்க்குக்கு நடந்திருக்கு, அடுத்தது இங்கிலீஷ் 60 மார்க் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா இவரு இவ்வளவு மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அப்ப இவரு ஸ்கோர் பண்ணது இது டோட்டலாங்கிறது இவ்வளவு மார்க். அப்ப இதுல மேத்யூவோடைய ஒட்டுமொத்தமாக எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஓவரால் பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓவராலா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு மார்க்ஸ்க்கு அந்த எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னா 5 சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 60னா ஐஆர் 30, 300 மதிப்பெண்களுக்கு தேர்வானது நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த தேர்வுல மேத்யூ எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கிறதையும் ஆட் பண்ணுங்க. 2 + 1 3, 3 8 11, 11 5 16, 16 4 24க்கு 4, மீதி 2, 2 + 4 6, 6 5 11, 11 5 16, 19 23, 234 மார்க் வாங்கியிருக்காரு. அப்ப இத பெர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. இப்ப மொத்தமா 300 மதிப்பெண்கள், அதுல மேத்யூ 234 தான் எடுத்திருக்காரு. அப்ப 234 அவுட் ஆஃப் 300 தான் அவர் வாங்கியிருக்காரு. பெர்சன்டேஜ்ல கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணும்? இன்ட்டு 100. அப்ப இன்ட்டு 100 போட்டீங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சலா. அப்ப 1 3 3, 7 3 21, 8 3 24. அப்ப 78% வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 78% மேத்யூ காட் ஓவரால். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்தது 17வது கொஸ்டின். முதல் எண்ணின் 48% என்பது இரண்டாம் எண்ணின் 60% ஆகும். முதல் எண்ணுக்கும் இரண்டாம் எண்ணுக்குமான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நான் முதல் எண்ணை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவதா இருக்கக்கூடிய எண்ணை என்ன எடுத்துக்கிறேன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ அப்ப முதல் என்னுடைய 48%ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ரெண்டாவது என்னுடைய 60%க்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. அப்ப எக்ஸோட 48%ங்கிறது எப்படி எழுதலாம்? 48% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யோடைய 60%க்கு ஈக்குவல்ட்டாங்க. அப்ப 60% ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? 60% ஆஃப் ஒய். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா முதல் எண்ணுக்கும் இரண்டாம் எண்ணுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது எக்ஸ் டு ஒய் என்னன்னு கேக்குறாங்க. எக்ஸ் டு ஒய் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை ஒய்னு எழுதலாமா? அப்போ இந்த வேல்யூவை நீங்க இந்த மாதிரி எக்ஸ் ஒய் ஃபார்மட்டுக்கு மாத்து, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப 48% அப்படிங்கறது எப்படி எழுதலாம்? 48/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா? which is equal to 60% ஆஃப் ஒய்ங்கிறது எப்படி எழுதலாம்? 60/100 இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாமா? சோ அப்ப இந்த சைடு இருக்கக்கூடிய ஒய் மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகுமா? அப்ப எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த சைடு 60/100ன்னு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 100 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? டிவைட்ல இருக்கிறது மல்டிபிள் ஆகுமா? அப்ப இன்ட்டு 100 இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 48 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட்ல வருமா? இப்படி வந்துருமா? சோ இப்ப 100க்கு 100 கேன்சல். 5 12 60, 4 12 48. இப்ப எப்படி இருக்கு? 5/4 வந்துருச்சா? அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 5/4னா எக்ஸ் பை ஒய் எப்படி எழுதலாம்? எக்ஸ் டு ஒய்னு எழுதலாமா? அப்ப 5/4ங்கிறது எப்படி எழுதலாம்? 5:4 எழுதலாம். ஓகேங்களா? சோ அப்ப இவர்களுக்கான விகிதம் என்னன்னா
5:4. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சம்டைம்ஸ் உங்களோட ஆப்ஷன்ல 4:5 கொடுத்திருப்பாங்க, தப்பா எடுத்துறாதுங்க. 4:5ங்கிறதும் 5:4ங்கிறது ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல முதல் எண் 5 பங்கு இருக்குன்னா ரெண்டாவது எண் 4 பங்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 4:5னா என்ன மீனிங்னா முதல் எண் 4 பங்கு இருக்குன்னா இரண்டாவது எண் 5 பங்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அதனால ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இதையும் கவனமா இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த ஆர்டரை பார்த்து எழுதுங்க. முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும். அப்ப முதல் எண் எக்ஸ், இரண்டாவது எண் ஒய்னா எக்ஸஸ் டு ஒய்ங்கிறது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். ஒரு எண்ணின் 80% அதன் 50%ஐ விட 120 அதிகமாகும் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்றாங்க. சோ எப்பவுமே அந்த எண் அப்படிங்கிறது எக்ஸ். அந்த எக்ஸ்ங்கிறத பர்சன்டேஜ்ல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 100% எடுத்துக்கிறேன். ஒரு எண் 100% இருக்கு. இப்போ அந்த எண்ணுடைய 80%, 50% ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 120. அதாவது அந்த எண்ணுடைய 50%, 80%, அதாவது அந்த என்னுடைய 80%ஆனது அதே என்னுடைய 50%ஐ விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 120 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேங்களா? இது பர்சன்டேஜ்ல பாருங்க, இது 50%. 50%ல இருந்து 80%னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 30% எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ அப்ப அததான் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா இந்த 120 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு எண்ணின் 50%ஐ விட அதே எண்ணின் 80%ஆனது 120 அதிகமாக இருக்கிறது. விச் மீன்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 50க்கும் 80க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 30%. அந்த 30% தான் இந்த இடத்துல 120ங்கிறது இன்டைரக்டா அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப 30% அப்படிங்கிறது 120க்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த எண் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அந்த எண் என்ன? 100%. அப்போ 100%ங்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. அப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால டிவைட் பண்ணிக்கிறேன். ஓவர் 30 30, 4 30 என்னது 120. அடுத்தது இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல், ஏன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறனால. அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது இங்க 100 இருக்கு, இங்க 4 இருக்கு. கிராஸா இருந்தா என்ன பண்ணிக்கணும்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப x is equals 4 into 100, 400 அப்படின்னு வந்து. அப்ப அந்த எண் என்னது? 400. ஓகேங்களா? சோ இப்ப இந்த எண் 400. 400ல பாதி எவ்வளவு? 50% எவ்வளவு? 200. சோ 400ல 50%ங்கிறது என்னவா இருக்கு? ஒருவேளை அந்த எண் 400 இருந்துச்சுன்னா அதுல 50% என்னது? 200 ரூபாயா? அதுவே 80%ங்கிறது என்னது? 10%ங்கிறது 40னா 80%ங்கிறது 8 32, 320. ஓகேங்களா? அப்போ 80%க்கு 50%க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 120. சோ இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன்ல இருந்து போலாம். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதோட 50%, 80% பார்க்கணும். அதுக்கான டிஃபரன்ஸ் 120 வந்துச்சு, கொஸ்டின்ல கொடுத்துருக்கதே வந்துருச்சுன்னா நீங்க எடுத்த அந்த ஆப்ஷன் சரி அப்படின்னு கொண்டு போகலாம். நான் இதை எப்ப சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீட் பண்ண தெரியல, என்னால இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி எடுத்து போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? 50% ஒருவேளை 400 தான் ஆன்சரா இருக்குன்னா அந்த எண் 400னா அதுல 50%ங்கிறது பாதி, இப்ப 200. 80%ங்கிறது 320. அப்ப இந்த ரெண்டு 80%ஆனது 50%ஐ விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 120 எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுதான் இந்த கொஸ்டின்ல அவங்க ஹிண்டா கொடுத்திருக்காங்க. சோ அவங்க சொன்ன கண்டிஷன் கரெக்டா இருக்கு, அதனால இதுதான் ஆன்சர், நான் எடுத்த ஆப்ஷன் சரி அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் 80%, 50%னா the difference is 30%, but the value is given as 120, which means the 30% is equal to 120. இப்ப இந்த 120ங்கிறத பர்சன்டேஜ்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா 30%, அந்த நம்பருடைய 30%ங்கிறாங்க. அப்ப 30%ங்கிறது 120னா 4 டைம்ஸ் இருக்கு. அப்ப 100%ங்கிறதுனா 400 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்தது சூர்யாவின் வருமானம் முதலில் 7% அதிகரிக்கிறது, பின்னர் 7% குறைக்கப்படுகிறது எனில் அவளுடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சூர்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுடைய சம்பளம் ஃபர்ஸ்ட் ஒரு 7% இன்க்ரீஸ் பண்றாரு ஒரு மேனேஜர். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா நீ ஒர்க் சரியா பாக்குறது இல்லமா, சோ அதனால நான் வந்துட்டு உன்னுடைய சேலரியை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஒர்க் கம்மியா பாக்குறதுனால ஒரு 7% டிக்ரீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எப்பவுமே ஒரே பர்சன்டேஜ், அதாவது 7% இன்க்ரீஸ் பண்ணிட்டு அடுத்த அதே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா மட்டும் நீங்க ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பர்சன்டேஜும் அடுத்து டிக்ரீஸ் பண்ணக்கூடிய பர்சன்டேஜும் சேமா இருந்தா மட்டும்தான்
இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு 10% டிக்ரீஸ் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 10% இன்க்ரீஸ், அடுத்து 10% டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ல இருக்கணும், சேம் பெர்சன்டேஜா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும் எப்பவுமே இது எப்படி முடியும் அப்படின்னா குறைவாகத்தான் இருக்கும், அதாவது லாஸ் ஆகத்தான் இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே குறையும். இந்த மாதிரி ஆச்சுனாலே கண்டிப்பா குறையும். அந்த குறைவு வீதத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 100 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எக்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, அந்த பெர்சன்டேஜ். சோ அப்ப 7 ஸ்கொயர்ட் அப்படின்னு போடணும். 7 ஸ்கொயர்ட் பை 100. 7 ஸ்கொயர்டுனா என்னது? 49. 49 பை 100 எப்படி எழுதலாம்? இங்க 2 0 இருக்கறனால 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சு. அப்ப 0.49% ஆனது குறையும். எப்பவுமே இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சேம் பெர்சன்டேஜ் ஆச்சுனாலே கண்டிப்பா குறையும். அப்ப 0.49% குறைவு அப்படிங்கறதா இதற்கான விடை. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஒரு தேர்வுல பிஐ விட ஏ 10% அதிகமா இருக்கு. அதாவது 3 பேர் இருக்காங்க, ஏ பி சின்னு 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இதுல சியோட கம்பேர் பண்ணும்போது பி வந்து ஒரு 5% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கான். ஓகேங்களா? சிஐ விட பி 5% அதிகமாக பெற்றனர். ஆனா பிஐ விட ஏ எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 10%. அப்ப பியோட கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து ஒரு 10% வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னா இதுல சிங்கிறவன் 400க்கு 300 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் ஏ உடைய மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ சி உடைய பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. சி 400க்கு மொத்த மார்க் 400, அதுல எவ்வளவு வாங்கியிருக்கு? 300 மார்க் வாங்கியிருக்குன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. இன்டு 100 போடுவோமா? அப்ப இவன் வாங்கி இருக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல். ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்ப 3 இன்டு 25 என்ன? 75%. அப்ப சி எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்னா 75% வாங்கியிருக்கான். ஓகேங்களா? சோ இப்ப சியோட பெர்சன்டேஜ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சி 75% வாங்கியிருக்கான். இப்ப சியை விட பி எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கான்? 5% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கானா? சோ அப்ப பி எவ்வளவு வாங்கியிருப்பான்? 80% வாங்கியிருப்பான். ஆனா பியோட கம்பேர் பண்ணும்போது ஏ இன்னொரு 10% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு. அப்ப பி 80னா ஏ இதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ராங்கும் 90% வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஏ 75% வாங்கியிருக்கான், பி 80% மார்க் வாங்கியிருக்கான், ஏங்கிறது 90% மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப மொத்தமா அந்த டெஸ்ட் எவ்வளவுக்கு நடந்துச்சு? 400 மார்க்குக்கு நடந்துச்சு. அப்ப அந்த 400ல 90% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 9 நாங்க என்னது? 36. அப்ப 360 மதிப்பெண்கள் ஏ பெற்றிருக்கிறார் அப்படிங்கறதா இதற்கான விடை. ஓகேங்களா? புரியுதா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் சியோட பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அங்க கொடுத்திருக்க ஹிண்ட் படி 75% வாங்கியிருக்கான். அவனை விட பி 5% எக்ஸ்ட்ரா இருக்கும். அவனை விட ஏ 10% எக்ஸ்ட்ரா இருக்கனால 90%. அப்ப மொத்தமா அந்த எக்ஸாம் அந்த 3 பேருக்குமே எவ்வளவு தான் நடந்திருக்குன்னா 400 மார்க்குக்கு நடந்திருக்கு. அப்ப 400ல ஏ 90% வாங்கியிருக்கலாம், 360 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது ஏன் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வகுப்புல பார்த்திருப்போம். எக்ஸ் இஸ் 10% மோர் தென் பி அப்படின்னா, இப்ப எக்ஸ் பின்னு இருக்காங்கன்னா எக்ஸ் 100% வாங்கியிருக்காங்கன்னா இதுல இருந்து இவன் 110%. அதாவது யாரோட கம்பேர் பண்றாங்களோ, எக்ஸ்ங்கிறவன் பியை விட ஒரு 10% அதிகமா வாங்கியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ வந்து பியோட கம்பேர் பண்ணி தான் அதிகமா கம்மியான்னு சொல்றாங்க. அப்ப யாரோட கம்பேர் பண்றாங்களோ அவங்கள 100% எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து இவன் 10% எக்ஸ்ட்ரானா இவன் 110% அப்படின்னு போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சோ இப்ப யாருல இருந்து கம்பேர் பண்றாங்களோ அங்க இருந்து தான் நம்ம போடணும். அப்ப சியும் பியும் கம்பேர் பண்றாங்கன்னா சி 100% எடுத்துக்கணும். அதுல இருந்து இவன் 5% குறைவா இருக்கிறதுனால 95% எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட நம்ம பேசிக் கிளாஸஸ்ல வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா மார்க் கான்செப்ட் வரும்போது நீங்க இன்னொரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது, 3 பேருக்கும் ஒரே எக்ஸாம் தான் நடக்குது, 3 பேருக்கும் அதே 400 மார்க்குக்கு தான் நடக்குது. அப்ப அந்த 400 மார்க் அப்படிங்கறதா இந்த இடத்துல 100% தவிர ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எல்லாம் கம்பாரிசன் படி 100% எடுக்க கூடாது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல. இப்போ நீங்க 2 பேர் இப்ப மொத்தமா 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏங்கிறவன்
100 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்? 50% தான் வாங்கியிருக்கான். மொத்தமா 200 மார்க், அதுல 100 மார்க் வாங்கியிருக்கான்னா ஏன் 50% தான் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். இதுவே பிங்கிறவன் 150 மார்க் வாங்கியிருக்கானா அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்னு அர்த்தம்? 200க்கு 75% வாங்கியிருக்கான்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? பி கிட்ட போயிட்டு நீ எவ்வளவு ஏவோட எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க அப்படின்னா அவனை விட நான் 25% இன்க்ரீஸ் வாங்கியிருக்கேன் அப்படிமாமா. சோ இந்த இடத்துல அந்த 25% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது டோட்டல் மார்க்ல இருந்து தான் கால்குலேட் ஆகுதே தவிர ஏங்கிற பர்சனை பொறுத்து கால்குலேட் ஆகல. சோ இந்த மார்க் கான்செப்ட் வரும்போது மட்டும் ஓவரால் மார்க்கை பேஸ் பண்ணித்தான் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகும். அப்ப டோட்டல் மார்க் அப்படிங்கிறது 100% அப்படின்னு அர்த்தம். சோ இந்த 100% மதிப்பெண்கள்ல சி 400க்கு 300 எடுத்திருக்கானா 75 தான் 75% எடுத்திருக்கான். அப்ப அவனை விட பி 5% எக்ஸ்ட்ரானா 80%. சி ஏ எவ்வளவு எடுத்திருக்கானா 90%. அதாவது 100%க்கு 90% எடுத்திருக்கான் அப்படிங்கறதான் இந்த இடத்துல மீனிங் எடுத்துக்கணுமே தவிர சி 100 எடுத்துக்கிட்டு இவன் 95 எடுக்கிற கதை இருக்க கூடாது. ஓகேங்களா? புரியுதா? சோ நிறைய பேர் அந்த மாதிரி கான்செப்ட் போயிடுவீங்க மேம். கம்பாரிசன் வந்தாலே யாரோட கம்பேர் பண்றாங்களோ உங்களை 100 எடுத்து சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் இங்க மாத்துறீங்க அப்படின்னா இதற்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். சோ இந்த இடத்துல உங்களுடைய ஓவரால் மார்க்கை பேஸ் பண்ணிதான் ஏ 50% எடுத்திருக்கான், பி 75% எடுத்திருக்கான் அப்படின்னா ஏ கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா நான் பிஏ விட ஒரு 25% தான் கம்மியா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். சோ அந்த 25%ங்கிறது ஓவரால் மார்க்ல இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுதான் இதற்கான எக்ஸ்பிளனேஷன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, அதாவது இன்றைய வகுப்புல இந்த 20 கேள்விகள்ல எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அத கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அடுத்த வகுப்புல கிடைக்கும். பிராக்டிஸ் செட் 2 பார்ப்போம். பிராக்டிஸ் செட் 2ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ இதற்கான பிளேலிஸ்ட், அதாவது பர்சன்டேஜுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பிளேலிஸ்ட் வந்துட்டு ஒரு 5 வீடியோ வகுப்புகள் உங்களுக்கு பிஏ புக் யூடியூப் சேனல் அவைலபிளா இருக்கும். இந்த சேனல்ல கிடையாது. ஓகேங்களா? கிளியரா சொல்றேன், இந்த சேனல்ல கிடையாது, பிஏ புக்ல இருக்கும். அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த 5 வகுப்புகள்ல உங்களுக்கு இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த டாபிக்ல இருந்து கேட்டாங்களோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு என்னென்ன டைப்ஸ் இருக்கோ ஒவ்வொரு டைப்பையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா அது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால மறக்காம அதை வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களோட ஷேர் பண்ணுங்க. For more videos, stay tuned with us. Thank you.